காடுகள், ஈரநிலங்கள், மக்கள் வாழுகின்ற பகுதிகள் தெற்கில் மட்டுமில்லை வடக்கிலையும் இருக்கு. ஒரு நல்ல உதாரணம் உங்களுக்கு கிவுலோயா. உங்களுக்கு நான் சரியான யதார்த்தமாக கதைப்பவன். உங்களுக்கு மகாபலி கங்கை மகாபலி திட்டத்தை கிவுலோயாவிலே நடத்தும் போது காடழிகின்ற போது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அங்கே ஏக்கர் கணக்கான காடுகள் அழிக்கப்பட்டு வயல் நிலங்களாக மாற்றப்படுகின்ற போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இங்கே முத்துராஜவேல ஈரவலயத்தை மட்டும் பொத்தி பொத்தி பாதுகாக்க வேண்டும். கிளிநொச்சியிலே முல்லைத்தீவிலே பரந்த நிலை 1500 ஏக்கருக்கு மேற்பட்ட ஈரநிலங்கள் பாதுகாக்கப்படாமல் அதை கடந்த அரசாங்கங்களிலே எங்களுடைய இப்போது வேலை போயிருக்கிற ஸ்ரீதரன் அவர்களுடைய ஊழலுக்காக 1500 ஏக்கர் கொடுக்கப்பட்ட போது அந்த ஊழலை விசாரிப்பதற்கு நீங்கள் தயாராக இல்லை. ஏனென்றால் உங்களுக்கு ஆல்ரெடி அவர் 8 தடவை வாக்கு போட்டிருக்கிறார் கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சிலிலே. ஆகவே உங்களுக்கு அவர் இப்போது உங்களுடைய அடிவருடி என்ன கவலை என்றால் பூநகரிலே ஈரநிலம் பாதுகாக்கப்படவில்லை, வடக்கு மாநிலத்திலே பருத்தித்துறையிலே ஈரநிலம் பாதுகாக்கப்படவில்லை. உங்களுடைய கெவிலோயா திட்டத்தை கொண்டு மக்கள் வாழ விரும்பாத இடங்களிலே பூத்துகிறீர்கள். மணலாறு எங்கள் வீரம் விளைந்த நிலம். நான் நினைக்கிறேன், நான் அப்போது 10ஆம் ஆண்டு ஓலவில் இருக்கும்போது சொன்னார்கள் திலத்தி அடித்ததாக மணலாறு என்று சொல்ல போது நீங்கள் வெளியோயா என்று இன்னும் 10 பரம்பரைக்கு சொன்னாலும் வெளியோயா இன்னும் 1000 பரம்பரைக்கு சொன்னாலும் எங்களுக்கு எங்களுடைய மணலாற்று வீரம் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. இப்போது நீங்கள் வெளியோயா என்று பெயர் மாற்றுகிறீர்கள். வெளியோயாவிலே கொண்டு இப்போது முழுக்க சிங்கள குடியே நான் ஒருபோதுமே சிங்கள குடியேற்றத்தை தடுப்பவன் இல்லை. உங்களுக்கு அபிவிருத்தி செய்ய வேண்டுமா, மகாபலி கங்கையை யாழ்ப்பாணம் வரைக்கும் கொண்டு வரணுமா, நான் ஆதரவு தருவேன். ஆனால் அங்கே கொண்டு சிங்கள குடியேற்றங்களை அத்துமீறி குடியமர்த்துவதை தான் நான் முழுமையாக எதிர்க்கிறேன். அங்கே தமிழர் வாழ்ந்த பூமி, முஸ்லிம் மக்கள் வாழ்ந்த பூமி, பாரம்பரியமாக சிறுபான்மையினம் வாழ்ந்த பூமியில நீங்கள் வெளியோயாவை கொண்டு அங்கே செய்கிறீர்கள், கிவுலோயா திட்டத்தை செய்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு இங்கே முத்துராஜ விலவை பாதுகாக்க சொல்லி நீங்கள் ஒரு ஒத்திவைப்பு வெட்கமா இல்லையா?